there. Subscribe to my channel. And also press this bell icon. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உளுந்து களி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அந்த அரை கிலோ உளுந்தை நான் தோலோடு உள்ள அரை கிலோ உளுந்து வாங்கிட்டு அதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நான் இப்போ அதை காய வச்சுருக்கேன். சும்மா கழுவுனேன், ஊற வைக்கல, சும்மா கழுவிட்டு, ஏன்னா அது மேலே ஏதாவது அழுக்கு இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை கழுவிட்டு அதை இப்போ நான் காய வச்சுருக்கேன். அதை என்னால் வெயிலில் காய வைக்க வசதி இல்லாததுனால நான் ஃபேன் காற்றுல காய வச்சுருக்கேன். அது கொஞ்சம் காயட்டும். காஞ்ச பிறகு அதை வறுத்துட்டு அதை நான் மிக்சியில் எப்படி பொடி பண்ணி எப்படி களி செய்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. அந்த காலத்தில் பாட்டி நம்ம அம்மா எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ யாரும் அதை சாப்பிட்றதில்ல. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் இந்த உளுந்தை போட்டு நான் வறுத்துக்க போகிறேன். இந்த பச்சை வாசம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு அப்புறமாட்டும் நம்ம அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ரவை மாதிரி வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 10 நிமிஷத்துக்கு வறுத்துட்டேன். 10 நிமிஷம் வறுத்த பிறகு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வெயிலில் காய வச்சதுன்னா ரொம்ப சீக்கிரமாக வறுத்துடலாம். நான் வெயிலில் காய வைக்காமல் ஃபேன் காற்றுல வளர்த்துனதுனால ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வறுத்தேன். அந்த சட்டி வந்து இரும்பு சட்டி, அது ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் சீக்கிரமாக வறுத்துட்டேன். இப்போ வறுத்துட்டு இதை வந்து நான் வந்து இப்போ வந்து ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சுட்டு அதை வந்துட்டு நான் வந்து எப்படி மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுடர் ஆக்குறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வறுத்து வச்சுருந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த நம்மளோட 1/2 kg உளுந்தை நான் 2 போர்ஷனாக அரைச்சேன். ஸோ அதில் வந்து ஒரு போர்ஷன் அரைச்சி எடுத்துட்டேன் பவுடராக. ஸோ இப்போ அடுத்தது நான் அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். அந்த உளுந்து மாவு அரைச்சி எடுத்துருக்கேன்ல, அது வந்து ரவையை விட இன்னும் கொஞ்சம் நைஸாக, ரொம்ப பவுடராக இல்லை. சிலர் வந்து இதை வந்து சல்லடையில் கூட சலிப்பாங்க. பட் நான் சலிக்கலை. ஏன்னா அந்த உளுந்து களி செய்யும்போது அது கொஞ்சம் கொரன்னு இருந்தால் நம்மளுக்கு கட்டிப்படாமல் அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப நைஸாக மைதா மாவு மாதிரி இருந்தாக்க அந்த களி வந்து ரொம்ப கொலன்னு இருக்காப்புல இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரவையை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சி நான் எடுத்துட்டேன். நான் இதை சலிக்கலை. உங்கள் இஷ்டம், நீங்கள் சலிக்கிறதுனா கூட சலிக்கலாம். அப்புறம் இதை மிச்சத்தை வந்து நீங்கள் வந்துட்டு இது எல்லாமே நான் களி செய்ய போகிறதில்ல. நீங்கள் வந்து மிச்சத்தை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்துட்டு பாலோட மிக்ஸ் பண்ணி உளுந்து கஞ்சி மாதிரி கூட செஞ்சு குடிக்கலாம். ஒரு பால் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கூழ் மாதிரி வரும், உளுந்து கஞ்சி மாதிரி. அதை கூட பசங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதனால் நான் வந்துட்டு இது இப்போ எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறேன். உளுந்து மாவு ஆறிடுச்சு. நான் மிக்ஸில் அரைக்கும்போது கொஞ்சம் சூடாக இருந்துச்சுல, அது ஆறிடுச்சு. அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பியில் போட்டு நான் மூடி வச்சுக்குவேன். மூடி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான பொழுது எடுத்து உளுந்து களியோ இல்லை உளுந்தில் பாலில் காய்ச்சின கஞ்சியோ இல்லை உளுந்து மாவுலையே நம்ம கொலக்கட்டை கூட செய்யலாம். பாலில் போட்டு செய்யும்போது ஒரு சீரியல், நெஸ்டம் சீரியல்ஸ் நீங்கள் கலக்கி குடிப்பீங்கள்ல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் நல்லது, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் வந்து கடையில் இப்போல்லாம் உளுந்து மாவு, வறுத்து அரைச்ச உளுந்து மாவே விற்கிது. நீங்கள் அதை வாங்கி கூட செய்யலாம். பட் நீங்கள் வறுத்து அரைச்ச உளுந்து மாவு வந்து ரொம்ப ஃபைனாக, ரொம்ப நைஸாக இருக்கும். பட் நம்ம வீட்லேயே அரைக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் கொரன்னு கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ கொஞ்சம் கொரன்னு தான் அரைச்சிருக்கேன். அந்த மாவு நல்லா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் பாதி ஃபைனாகவும் பாதி வந்து கொஞ்சம் ரவையை விட கொஞ்சம் ஃபைனாகவும் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மாவில் களி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே வந்து நீங்கள் பாலில் போட்டு செய்யும்போது ஒரு சீரியல்
நெஸ்டம் சீரியல்ஸ் நீங்கள் கலக்கி குடிப்பீங்கள்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் நல்லது, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ களி செய்கிறது எப்படின்னு காட்டுறேன்.